வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ கோடிங் அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போ மெயினாக இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஸ்டேரிங் லாக்கு, இந்த ஸ்க்ரூ வந்து நான் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும். ஸோ இதுலேயே இது வந்து ஸ்க்ரூவில் வித்தியாசம் இருக்குது. இந்த ஸ்க்ரூவில் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போது இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். இந்த முனை பார்த்தீங்கன்னா திக்கா, உங்களுக்கு இந்த முனை இது பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், வாசர் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஷார்ப்பாக இருக்கும். இது பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு சீட்டிங் ஆகும் உள்ள. இல்லைன்னா இதில் ஒரு ஸ்க்ரூவும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போது ப்ராப்ளம் மேலும் மொல்லமாக இருக்கும். இந்த கீ செட்டு பார்த்தீங்கன்னா லாக் போடும்போது சீக்கிரம் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஃபால்ட்டு வந்துடும். லாக்கு போட்டு இது பண்ணும்போது ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் ரெண்டுத்தையும் மட்டமாக போட்டு டைட் பண்ணால் தான் உங்களுக்கு சாத்தியாகும். இல்லைன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது ஒரு ஸ்க்ரூ ஒரு மாதிரி, இந்த ஸ்க்ரூ ஒரு மாதிரி. இந்த ஸ்க்ரூ தான் நமக்கு ஒரிஜினலாக போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த த்ரெட்டு பேஸ்ட் போட்டு இதை லாக் பண்ணி மாட்டிங்கன்னா தான் பக்காவாக இருக்கும். இல்லைன்னா நிச்சயமாக பிடிக்கும். இதுதான் வந்து நம்ம லாக் செட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த லாக் செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேரிங்கை அவுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு பேஸ்ட் போட்டு அழகாக ஜம்முன்னு, ஏன்னா பெயிண்ட் பண்ண வண்டி, ஏன்னா த்ரெட்டு வந்து ஏறாது. அதை வந்து நம்ம த்ரெட்டு போட்டுக்கணும். த்ரெட்டு போட்டுக்கின்னு தான் இதில் நம்ம ஏற்ற முடியும். ஃபுல்லாக வந்து த்ரெட்டு போடணும். த்ரெட்டு போடாத நீங்கள் ஏற்றினீங்கன்னா பெயிண்ட் இருக்கும், ஃபுல்லாக ராங் முறை ஏறிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த சைடு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போடுறதுக்கு. அவ்வளோதான், ஜம்முன்னு அப்படியே பொறுமையாக நிதானமாக மாட்டினா கூட ஈஸியாக மாட்டிடலாம். இதுதான் நம்ம லாக்கு செட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் பார்த்தீங்கன்னா கீ செட்டாக மாற்றாமல் லாக் மட்டும் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி கழட்டி லாக் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இதில் எதை அவுக்கணும்னா, ஸோ இந்த ஒயரு, சோக் ஒயரு, ஆக்சிலேட்டர் ஒயரு இதெல்லாம் அவுத்து விட்டு செட்டாக தூக்குனீங்கன்னா அழகாக வந்துடும். ஹெட்லைட் மாசம் அவுத்து விட்டணும். மீட்டர் கிளாம்பை கழட்டினா தான் நீங்கள் லாக் வந்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே மடக்குனீங்கன்னா எல்லாமே ஒயரிங் கிட்லேருந்து எல்லாமே மடங்கும். இதுதான் நம்ம லாக் செட்டு. அதாவது பெயிண்டிங் பண்ணக்கூடிய வண்டிக்கு இப்படி தான் நம்ம மாட்டணும். ஸோ அருமையாக ஜம்முன்னு மாட்டி ரெடி பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் கடன்னு மாட்டிடுவேன். சரி, உங்களுக்கு இதை தெரியணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். லாக் செட் மாற்றுறது எப்படி, இந்த மாதிரி இதை ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த சைடும் லூஸ் பண்ணிக்கின்னு இந்த நெட்டை கட்டிங்கன்னா இது அழகாக மேலே வந்துடும். இப்போ அதே மாதிரி போட்டு டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கருக்காக உக்காந்துக்கும். இது வந்து நான் முதல்ல செட்டிங் போட்டு வச்சுருந்தேன். இப்போ செட்டிங் போட்டு திரும்பியும் கழட்டிட்டு திரும்பியும் உட்கார வச்சு இப்போ மாட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ரண்ட் லாக், இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நுணுக்கமாக வரும். பாருங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் த்ரெட்டு பேஸ்ட் போட்டு தான் போடணும். இதெல்லாம் பழசு. இது வந்து அந்த பாலிஷ் குச்சி அதை ரெடி பண்ணி மாட்டியிருக்கேன். நன்றி. இதுதான் இந்த ரப்பரை வந்து நான் இதில் போட்டிருப்பேன். அழகாக தீக்கி இதை போட்டு மாட்டிட்டுங்க. சப்போஸ் இதை மாட்ட முடியல அப்படின்னா இந்த கிளாம்பை மேலே தூக்கிடுங்க. கிளாம்பை தூக்கிட்டு இது ரெண்டும் அது உள்ளே போட்டு லைட்டாக
நம்ம பேட்டரிக்கு போடுற இந்த கிரீஸ், வெள்ளை கிரீஸ் வரும், அந்த கிரீஸை இந்த ரப்பரில் தடவிட்டு அப்படியே உட்கார வச்சிங்கன்னா அழகாக உக்காந்துக்கும். இந்த மாதிரி நிற்கும் கிளாம்பு, ஜம்முன்னு நறுக்கு நிற்கும். யூனிகார்ன் 150 BS3 மாடல் வண்டி. இது பழைய வண்டி. இந்த பழைய வண்டியை அழகாக ரெடி பண்ணி அவருக்கு ஏற்ற கலர், அருமையான கலர். ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா ரெட்டு. இப்போ நம்ம ஸ்டேரிங் லாக் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேரிங் லாக் மாற்றணும். இந்த மீட்டரை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கிளாம்பை, இந்த 2 போல்ட்டை அவுத்திங்கன்னா கிளாம்ப் தனியாக வந்துடும். ஈஸியாக இந்த ஒயரெல்லாம் அவுத்து விட்டுணும். அப்போ செட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் இந்த மீட்ரு, இந்த ஸ்டேரிங் லாக் வந்து கரெக்டாக மாட்டிக்கலாம். ஸோ நம்ம அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது இந்த கிளாம்பெலாம் வந்து நம்ம பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக அந்த போல்டெல்லாம் போட்டு த்ரெட்டு போட்டு அழகாக மாற்றோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு லாக் மாற்றுறது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.